ஹே கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கரண்ட் ப்ளஸ் அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பரான வீடியோ தான் பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு வழக்கம் போல் வந்துட்டு குளத்தூர் கிளம்பியாச்சு. ஸோ குளத்தூரில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிஷஸ் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அக்வேரியம் ஃபிஷஸ் தவிர்த்து சில இந்த ஏரி ஃபிஷஸ் எல்லாம் இருக்கும்ல, இந்த லேக்லலாம் இருக்கக்கூடிய இந்த விராலாக இருக்கட்டும், ஜிலேபியாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஃபிஷஸும் அவைலபிள்னு சொல்லி கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம அதை தான் போய் பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம குளத்தூர்லேருந்து வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கான வீடியோ தான் இன்னைக்கு கண்டிப்பாக இருக்க போகுது. ஸோ போய் பார்க்கலாம் என்ன மாதிரி ஃபிஷஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் ப்ரைஸ் எல்லாமே வந்துட்டு அதிகமாக இருக்கு இந்த வீக். ஸோ அதை நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லிடலாம். அண்ட் வீடியோவும் எப்படி இருக்குன்னு பாருங்க. பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த வீக் வந்துட்டு யாராச்சும் வந்துட்டு குளத்தூர் போயிருந்தீங்கன்னா ஸோ அதையும் வந்துட்டு கமெண்ட்ல பண்ணுங்க. நம்ம வந்துட்டு ஃபிஷ் வாங்குறதா இல்லையான்னு வந்துட்டு சொல்லலாம். அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் போறாங்க எல்லாம் வந்துட்டு ஃபிஷஸ் வாங்கணும்னு பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த வீக் போகாம கொஞ்சம் அடுத்த வீக் போனால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபிஷஸ் ஒரு ரேட் எல்லாமே அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதை வீடியோலையும் பார்த்துடலாம் நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா முன்னாடி சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அண்ட் வீடியோ எப்படி இருக்குன்றதை மறக்காம சொல்லுங்க. பாய். ஸோ கைஸ் குளத்தூர் போனதும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு பெரிய ஷாக் என்னன்னா ஃபிஷ்ஷஸோட ரேட் எல்லாம் அப்படியே வந்துட்டு அதிகமாக இருக்குது. ஸோ எவ்வளோன்றது நீங்களே பாருங்கள். அண்ட் இது சில ஃபிஷ்ஷஸ் கூட ஓகே, பட் இன்னும் சில ஃபிஷ்ஷஸ் எல்லாம் இருக்கும். அண்ட் அதோட ப்ரைஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நமக்கு தலை சுற்றுற மாதிரி ஆகிடும். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரேட் வந்துட்டு வச்சுருந்தாங்க. ஸோ இது தான் நம்ம போகணுன்னு எடுத்த முதல் ஷாப்பு. ஸோ முதல் ஷாப்லேயே பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்துட்டு கோல்டு, கொய்கார்ப்பு இப்படி இருக்கக்கூடிய ஷாப்பு. அண்ட் லயனெட் இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷஸ் எல்லாமே இங்கே இருந்துச்சு. அண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அபவ் 150க்கு மேலே தான் இருந்துச்சு. ஸோ அது கீழே வந்துட்டு எதுவுமே கிடையாது. எதுவுமே வந்துட்டு ஒரு 100லையோ அப்படிலாம் நம்ம பார்க்கவே முடியாது போல். அந்த அளவுக்கு வந்துட்டு ப்ரைஸஸ் எல்லாமே வந்துட்டு அதிகமாக இருந்துச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா அது 200 அந்த அதுக்கு மேலே வந்துட்டு 200 எல்லாமே ஒரு 200 ரேஞ்சு அண்ட் 150 ரேஞ்சு. இன்னும் சில ஃபிஷ்ஷஸ் எல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதோட ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்துட்டு நமக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் ஆகிடும். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு அவ்வளோ ரேட்டாக வந்துட்டு ஃபிஷ்ஷஸ் வந்துட்டு இந்த வாரம் சேலில் இருக்குது. ஸோ இங்கே மட்டும் தானான்னு பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் கிடையாது, நிறைய இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி தான் ப்ரைஸஸ் வந்துட்டு அதிகமாக ஏற்றி இது பண்ணிட்டுருக்காங்க. ஸோ மேபி என்ன ரீசன்றக்காக தெரில, பட் இருந்தாலும் ப்ரைஸஸ் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஃபிஷ்ஷஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு ஆக்டிவ்னஸோடு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகேன்னு தான் சொல்லலாம். ஸோ இந்த ஃபிஷ்ஷெல்லாம் பார்த்தீங்கன்னா 700. ஸோ இதை தான் நான் சொன்னது. இது வரைக்கும் நான் பார்த்ததுலேயே நம்ம குளத்தூரில் ஒரு 4 இயர்ஸ் வந்துட்டு வீடியோ போட்டிருப்போம். ஸோ இந்த 4 இயர்ஸ்லேயே இது தான் ஹையஸ்ட்னே சொல்லலாம். 700, 600, 700. ஸோ பேரட் ஃபிஷ்ஷஸ். அண்ட் நம்ம அக்வேரியமில் வாங்கினா கூட அவ்வளோ வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 400, 500ல் வாங்கிடலாம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா பேக்கெட் ஃபிஷ்ஷு ஜஸ்ட் 2 for 700ன்றது ரொம்பவே அதிகம்ன்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ பார்த்ததுமே நான் அதை கொஞ்ச நேரம் அங்கேயே நான் பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ்கர் ஃபிஷ்ஷஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ எல்லாமே 300, 200 தான். சேம் நீங்கள் வந்துட்டு அக்வேரியமில் எடுத்தீங்கனாலும் அதே ப்ரைஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் வெளியே எடுத்தாலும் அதே ப்ரைஸ் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. அந்த அளவு பார்த்தீங்கன்னா எந்த பெரிய டிஃப்ரென்சஸுமே கிடையாமல் ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு ஷாப்பில் நீங்கள் என்ன வாங்குறீங்களோ அதுதான் இப்போ வெளியும் வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதோட ரேட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் லயனடு அண்ட் லயனடு ஒரிஜினலான்னு தெரில. ஸோ இது உங்களுக்கு ஒரிஜினல்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் மறக்காமல் வந்துட்டு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸை. அண்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோரா ஃபிஷ்ஷஸ்லேருந்து எல்லாமே வந்துட்டு இங்கே அவைலபிளாக தான் இருக்குது. பட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ ரொம்பவேன்ற இந்த சென்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 400, 500னா நமக்கு வந்துட்டு பார்த்து பழகின ஒரு ப்ரைஸாக இருக்கும். பட் இது பார்த்தீங்கன்னா எல்லாமே அபவ் 300 இருக்கட்டும், இல்லை 700, 600 நம்ம வீடியோவில் இது வரைக்கும் நம்ம அப்படி போட்டிருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு காஸ்ட்லியான ஃபிஷ்ஷஸ் இருந்துச்சு. அண்ட் 2 ஏஞ்சல் பார்த்தீங்கன்னா 150ன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் 2 ஏஞ்சல் பார்த்தீங்கன்னா 80 rupeesக்கு பார்த்துருந்தோம், பெரிய ஏஞ்சலே. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு உங்களுக்கு இந்த டேங்க் லைனர்ஸாக இருக்கட்டும். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விரால். ஸோ ஏரி விரால் மீனுங்க தான். அண்ட் நம்ம வந்துட்டு வச்சிருக்கோம் இல்லைங்களா. ஸோ நம்ம வந்துட்டு இதில் ஷார்ட்ஸில் கூட போட்டிருந்தோம் இந்த மீனை பிடிக்க போகிறோம்னு சொல்லிட்டு. ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா அதான் வச்சிருக்காங்க. ஸோ 10 பீஸ் பார்த்தீங்கன்னா 100 ரூபான்ற மாதிரி சேல் பண்ணுறாங்க. அண்ட் சிலது பார்த்தீங்கன்னா உள்ளே செத்து கிடக்குது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜிலேபி மீனும் இருக்குது. ஸோ ஜிலேபி ஃபிஷ் வேணுனாலும் நீங்கள் அங்கேயே வந்துட்டு அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா அவங்க தராங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 10 பீஸ் வந்துட்டு 100 ரூபா தான். ஸோ சைஸ்ன்றது இந்த சைஸ் தான் இருக்குது, ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. நம்ம வந்துட்டு வீட்டில் வச்சுருக்கிறத விட சின்னதாக இருக்குது. பட் இது பார்த்தீங்கன்னா கலர் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. மற்றபடி ஃபிஷ்ஷஸ் எல்லாமே இங்கே வந்துட்டு ப்ரைஸ் வந்துட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்கும். அதாவது நீங்கள் போன உடனே ரைட் சைட்லேயே நிறைய பேக்கெட் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல இங்கே தான் பார்த்தீங்கன்னா விராலும் இருக்குது. ஸோ நீங்கள் விரால் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபார்மில் வச்சு வளர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக விரால் வாங்கலாம். அண்ட் மற்றபடி வந்துட்டு உங்களுக்கு நார்மலாக ஆஸ் யூஷுவல் பார்க்கக்கூடிய ஃபிஷ்ஷஸ் தான். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ரெயின்போ ஷார்க்காக இருக்கட்டும், இல்லைனா வந்துட்டு ஜீப்ரா ஃபிஷ்ஷஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு நார்மல் ரேட் தான். நம்ம எந்த அளவுக்கு முதல்ல வாங்கிட்டு இருந்தோமோ அதே தான் வாங்கிட்டு இருக்கிறோம். பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷஸ் கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக இருக்குது. ப்ரைஸ் வந்துட்டு இந்த கடையில் ஓரளவு கம்மியாக இருக்குது. ஸோ முதல் பார்த்த கடையை கம்பேர் பண்ணுறப்போ இங்கே வந்துட்டு வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இதுக்கு தான் இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாமே 300, 400
200 இருந்துச்சு. ஸோ இங்கே வந்துட்டு ஆஸ் யூஷுவல் எப்போவும் மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஒரு 200, 150, 300 இவ்வளோ தான் மேக்ஸிமம் ரேஞ்சே 300 தான். ஸோ எவ்வளோ பெரிய ஃபிஷ் எடுத்தாலும் அது 300ன்ற மாதிரி தான் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அங்கே நம்ம பார்த்துருப்போம் 2 பேரட்டு 700 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு ப்ரைஸ் டிஃபரன்ஸ் வந்துட்டு நான் வந்துட்டு கிளியராக அந்த வீடியோவில் முன்னாடியே சொல்லிடுறேன். ஸோ அங்கே போயிட்டு அப்புறமேட்டு ஃபிஷ்ஷஸ் வந்துட்டு மேபி அதிகமாக இருந்துச்சுன்னா அது கஷ்டம் தான் நம்ம வாங்குறதுக்கு. அண்ட் மற்றபடி ஃபிஷ்ஷஸ் எல்லாமே இந்த கடையை பொறுத்த வரைக்கும் நல்லா ஹெல்த்தியாகவே இருந்துச்சு ஃபிஷ்ஷஸ். ஸோ எல்லாமே வந்துட்டு எவ்வளோ லாங் கொண்டு போனாலும் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய கிராப் வெரைட்டிஸ் வந்துட்டு வச்சுருந்தாங்க. ஸோ இந்த கிராப் எல்லாம் நேம் தெரிஞ்சால் மறக்காமல் வந்துட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன மாதிரியான கிராப் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க, ஒரு 4 to 5 வெரைட்டிஸ் வந்துட்டு வச்சுருந்தாங்க. அண்ட் யாரும் தொட்டு பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது கடிக்கும், மேபி தொட்டு பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ஜஸ்ட் வீடியோஸ் மட்டும் மேலே மட்டுமே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒரு வெரைட்டி, மேபி இது டேங்க்கில் விடுவாங்களான்னு தெரில எனக்கு. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது என்ன மாதிரி வெரைட்டி அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் எது கூட வந்துட்டு விடுவாங்கன்னு சொல்லுங்கள். ஸோ தட் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கப்பீசஸ் எல்லாமே இந்த டைம் கொஞ்சம் கம்மி தான், நம்ம பார்த்த வரைக்கும் ரொம்பவே கம்மி தான். முதல்லலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கப்பீசஸ் கோல்டு தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியவே இப்போல்லாம் வந்துட்டு ஆஸ்கர் ஃபிஷ்ஷஸ் எல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு ஃபுல்லாக என்ன சொல்கிறது, ஃபீடிங்காக வந்துட்டு வச்சுருக்க ஃபிஷ்ஷஸ். ஸோ வெளியே ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃபீடிங்காக வச்சுருக்காங்க. நீங்கள் ஃபீடிங்காக கேட்டிங்கன்னா தனியாகவே அதுக்காக ஒரு செப்பரேட்டாக ஒரு இது வந்துட்டு உங்களுக்கு தராங்க. ஸோ ஃபீடிங்க்கு நீங்கள் எவ்வளோ வேணால் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி. 5 rupeesக்கு பார்த்தீங்கன்னா 10 pieces என்னமோ தராங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஃபீடிங்க்கு கொடுக்கக்கூடிய சின்ன ஃபிஷ்ஷஸ் வந்து தராங்க. அண்ட் மற்றபடி ஃபிஷ்ஷஸ் ஒரு க்ரோத்தாக இருக்கட்டும் இல்லை அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் வந்துட்டு ஓகேன்னு சொல்லுவேன் இந்த கடையில். ஸோ ரொம்ப அதிகம்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப கம்மின்னு சொல்ல மாட்டேன். இந்த கடையில் ஓகே வாங்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது கம்பேர் டு பிஃபோர் நம்ம பார்த்த ஒரு கடை. ஸோ இங்கே வந்துட்டு ஓரளவுக்கு ஃபிஷ்ஷஸ் எல்லாமே ஓகேவா இருந்துச்சு. பட் எல்லா ஃபிஷ்ஷஸும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு என்ன ஃபிஷ்ஷஸ் கேட்குறீங்களோ அது அவங்க கிட்ட வந்துட்டு இருக்குது, இல்லைன்ற மாதிரியே இல்லை. அண்ட் பிரானா பார்த்தீங்கன்னா ஏரி பிரானா இருந்துச்சு. அண்ட் இவங்க ஏரி ஃபிஷ்ஷஸும் வைக்கிறாங்க. நாட் ஓன்லி அக்வாரியம் ஃபிஷ்ஷஸ் மட்டுமே இல்லாமல் ஏரி ஃபிஷ்ஷஸும் வந்துட்டு வைக்கிறாங்க. அண்ட் மாலிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 rupees அந்த ப்ரைஸ் வந்துட்டு இன்னும் இவங்க கிட்ட இன்னும் மாறல. ஸோ 50 rupeesக்கு மாலி நீங்கள் தாராளமாக அது வாங்கிடலாம். அண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் தான். ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஒரு மாதிரி வயலட் வித் பிளாக் அந்த கலரெல்லாம் கிடைச்சாலும் ரொம்ப சின்னதாக தான் கிடைக்குது. ஸோ இந்த கலர் தான் நான் சொன்னது. பார்த்தீங்கன்னா எல்லாமே சின்னதாக ஒரு மினிமைஸான ஒரு சைஸ் தான் கிடைக்குது. ஸோ ரொம்ப பெருசாலாம் எதுவுமே வந்துட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம பார்க்க முடியாது. பட் புது ஃபிஷ்ஷஸும் நிறையாவே இருக்குது. ஸோ அதுக்காக வேணால் இந்த வீடியோ பார்க்கலாம். அண்ட் பேர்ட்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பேர்ட்ஸ் ஏன் கவர் பண்ணலன்னு சொல்லிட்டு. ஸோ பேர்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே ஓமர் செக்ஷனு. அண்ட் இது ஃபுல்லாகவே நார்மல் தான். ஸோ இந்த ரெக்க ஒயிட்டாக இருக்குல்ல அதெல்லாம் நார்மலு. அண்ட் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஓமர். ஸோ ஓமர் எப்படி வந்துட்டு ஈஸியாக கண்டுபிடிங்க பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக ஐ வச்சு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த நோஸ். ஸோ அதை வச்சு தான் வந்துட்டு மோஸ்ட்டாக ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அது தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அங்கே. ஸோ இதெல்லாமே ஓமர் செக்ஷனு. ஸோ கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா பேர் வந்துட்டு 1600 சம்திங் என்னமோ சொன்னாங்க. ஸோ நமக்கு பேர்ட்ஸ் பற்றின அவ்வளோ வேணான்னு சொல்லிட்டு நான் ஜஸ்ட் வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. அண்ட் இன்னொரு கடையில் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்துட்டு நார்மல் ப்ரைஸ் தாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு கடையை வந்துட்டு பார்த்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். ஸோ எடுத்தோடனே ஒரே கடையில் போயிட்டீங்கன்னா கன்ஃபார்ம் அது கஷ்டம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா அல்பினோ ரெண்டு, இது பார்த்தீங்கன்னா 100. ஸோ இதை விட பெரிய சைஸ் ஒன்று காட்டுவாங்க, அது பார்த்தீங்கன்னா 200. ஸோ சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரைஸும் வந்துட்டு வேரி பண்ணுறாங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் கப்பீசஸ் எல்லாம் நம்ம பழைய மாதிரி, அதாவது பழைய வீடியோஸில் வந்துட்டு நிறைய கப்பீசஸ் இருக்கும். அண்ட் நிறைய பழைய ஃபிஷ்ஷஸ் இருக்கும், இந்த பிளாட்டி இந்த மாதிரிலாம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த கடையில் வந்துட்டு அந்த பழைய இது இருக்கிற மாதிரியே தான் இருந்துச்சு. புதுசாக வந்துட்டு ஃபிஷ்ஷஸ் எதுவுமே அவங்ககிட்ட இல்லை. பட் இம்போர்ட்டட் ஃபிஷ்ஷஸ் வந்துட்டு நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ இம்போர்ட்டட் ஃபிஷ்ஷஸ்னால் எது சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாக்காக இருக்கட்டும் இல்லை ஃபுல் ரெட் ஆல்பினோ ரெட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் வந்துட்டு அவங்ககிட்ட பெரிய சைஸும் இருந்துச்சு. ஸோ பேரண்ட் சைஸும் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ நீங்கள் ப்ரீடிங்க்கு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பேரண்ட் சைஸ் தாராளமாக வாங்கலாம். ஸோ இங்கே இருக்கிறது வந்துட்டு உங்களுக்கு காட்டுவாங்க. அண்ட் நார்மல் ஃபிஷ்ஷஸ் வந்துட்டு நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சாலும் இங்கே வந்துட்டு மேலே வந்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரியும் ப்ரைஸில் வந்துட்டு அவங்க சேல் பண்ணுறாங்க. ஃபிஷ்ஷஸ் கொஞ்சம் டல்லாக இருக்குது, பட் இருந்தாலும் ஓகே வாங்கிக்கலான்ற மாதிரி தான் வந்துட்டு இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு உங்களுக்கு கப்பீசஸ்க்கான அந்த ரேஞ்ச் ஃபுல்லாகவே மேலே வச்சுருப்பாங்க. அண்ட் கீழே ஃபுல்லாகவே நம்ம நார்மலாக இந்த பிளாட்டி, மாலி ஃபிஷ்ஷஸ்ஸு, அப்புறம் டெட்ரா ஃபிஷ்ஷஸ்ஸு, ஸோ இந்த மாதிரியான ஃபிஷ்ஷஸ் வந்துட்டு இங்கே வச்சுருப்பாங்க. ஸோ இதுதான் கைஸ் நான் சொன்ன ஃபிஷ்ஷஸ்ஸு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா 200 தான் பேக்கெட்டு. பட் ஓகேன்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் வந்துட்டு நல்லாவே பெரிய சைஸு. ஸோ நல்லாவே வந்துட்டு ப்ரீடிங் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக வந்துட்டு இந்த ஃபிஷ்ஷஸ் வந்துட்டு வாங்கலாம். ஸோ பேர் 200 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இதுலேயே பார்த்தீங்கன்னா பிளாக்கும் வந்துட்டு வச்சுருந்தாங்க. ஸோ பிளாக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாக்கு 150, ஜெட் பிளாக்குன்னுவாங்க. ஸோ அந்த பிளாக் பார்த்தீங்கன்னா 150க்கு வந்துட்டு சேல் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ரெட்டு வந்துட்டு இது சின்னது வந்துட்டு 100 அண்ட் பெருசு பார்த்தீங்கன்னா 150. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அல்பினோ ரெட்டு தான். ஸோ அதுக்கேற்றமாக வாங்கணும்னு நினைக்கவாங்களேன். அண்ட் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இது வாங்கியிருந்தோம். ஸோ பலூன் மாலியில் பார்த்தீங்கன்னா டம்போயர் வச்ச மாதிரி. ஸோ இது பார்த்தீங்கன்னா
200 2 ஃபிஷ் ஈச் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா 100ன்ற மாதிரி சேல் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம 2 வாங்கியிருந்தோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய பெரிய சைஸில் இருக்கக்கூடிய மாலி ஃபிஷ்ஷஸ் நல்லா ப்ரீடிங் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இங்கே தாராளமாக வந்துட்டு வாங்கலாம். அண்ட் கடை பேர் பார்த்தீங்கன்னா அக்வா ஃபிஷ் ஃபார்மு. ஸோ நீங்கள் உள்ளே போனோன்னு ஒரு சின்ன சந்து போகும், அங்கேயே வந்துட்டு அவங்க வெளியே வச்சுருப்பாங்க. அண்ட் ஷ்ரிம்ப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஈச் பீஸ் வந்துட்டு 25 ரூபா, ஒரு பீஸ் வந்துட்டு 25 ரூபா. ரொம்ப சின்ன சைஸ் தான் இருக்குது. அண்ட் பெரிய சைஸ் எதிர்பார்க்க முடியாது. 4 கலர் வச்சுருந்தாங்க. ஸோ ரெட்டு, எல்லோ, ப்ளூ அண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் மாதிரி ஒரு கலர் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த 4 கலர் வச்சுருந்தாங்க. அண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சொன்னது ஈச் பீஸ் வந்துட்டு 25 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு தெரியல. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் ஸோ கைஸ் வீடியோலாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபிஷஸ் ஒரு ரேட் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ எவ்வளோ ரேட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு 700 வரைக்கும் போயிருக்கு இந்த டைம் ரேட்டு. ஸோ இந்த டைம் நீங்கள் மார்க்கெட் போனீங்கன்னா பெட்டர் அந்த ஃபிஷஸ் நீங்கள் வெளியே வாங்குறதுக்கலாம். ஸோ நிறையவே வாங்கலாம்னு நினைக்கிறேன். அண்ட் அந்த இடத்துல வெளியே வாங்குறதுக்கு நீங்கள் உள்ளே வாங்கினீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஒரு வாங்கின ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ வெளியே வந்துட்டு பேக்கெட்டில் 700ன்றது எனக்கு கொஞ்சம் அதிகமாக தான் தோணுச்சு. ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ அது மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணிட்டு இந்த வீடியோக்கான சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் அடுத்த வீடியோ பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நியூ இயர்லேருந்து தொடர்ந்து நமக்கு வந்துட்டு வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ எல்லாரும் வந்துட்டு நியூ இயரை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து பார்க்குறேன். அண்ட் பாய் ஃப்ரம் கரண்ட் பிளேசஸ். டேக் கேர். பை.